ஏண்டி எதையும் மறக்கலல்ல? ஆ, பென்னு, பென்சிலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டேம்மா. உள்ள இருக்க நோட் செக் பண்ணு. ஏம்மா, ஹால் டிக்கெட்டுமா? பைத்தியக்காரி, எக்ஸாம் கரெக்ட் ஹால் டிக்கெட் வரப்பாங்களா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உன்ன ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரு. ஏய் எருமை, நீ படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவேன்னு பார்த்தா இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்க. பிளஸ் 2a. ஏய் உன்னடி, என்னம்மா நீ படிச்சிட்டு இருக்க, நான் டீ போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தா பாட்டு பாடிட்டு இருக்க. பாட்டா? மா, படிச்சிட்டு தான் இருக்கேன். நான் பார்த்த நீ படிக்கிற லட்சணத்தை. ஐயோ, உனக்கு தான் தெரியும்ல, நான் என்னதான் மாங்குன்னு விழுந்து விழுந்து படிச்சாலும் மண்டையில எல்லாம் மறக்கும்னு. அது படிச்சாதானே மறக்கும், நீதான் படிக்கவே மாட்டியே. மா, அது நேத்து வரைக்கும். நாளைக்கு எக்ஸாம், அதுக்காக ஒரு சூப்பர் பிளான் ஒன்னு கண்டுபிடிச்சு என்ன வச்சிருக்கேன். பிளானு? இங்க பார், எல்லா ஆன்சரையும் பாட்டா மனப்பாடம் பண்ணி வச்சிட்டா அங்க சூப்பர் ஆன்சர் வந்துரும்ல. அப்படிதான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சூப்பர் ரீ, நானும் சின்ன வயசுல இப்படி தாண்டி படிப்பேன். ஆமா, இது என்ன பாட்டு? ஏறந்தீர. ஓ, அந்த இளவு பாட்டு. சரி, அது இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், குடு. சீர்வரிசை எழுதுக. சீர்வரிசைனா சீர் நேர் நேர் தேய்மா நீரை நேர் புலிமா நீரை நீரை கருவிலம் நேர் நீரை கூவிலம். கரெக்ட் டி. கண்டிப்பா இந்த வாட்டி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீதான். இந்த பாரு, டீ குடிச்சிரு. அப்புறம் இப்ப ட்ரெண்டிங்ல ஒரு பாட்டு போயிட்டு இருக்குல, முட்டை கலக்கி. அடுத்த क्वेश्चन அந்த பாட்டு ட்ரை பண்ணிடு. கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீதான். அமினிக்கு முட்டை கலக்கி. ஏ சௌந்தர்யா, என்னம்மா? என்னடி நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு இப்ப ஃபோன் ஓடிட்டு இருக்க? எக்ஸாம் தானே? எக்ஸாம் தானவாவா? ஏய், பப்ளிக் எக்ஸாம் டி. நாங்கெல்லாம் அந்த காலத்துல பயந்து பயந்து விழுந்து விழுந்து படிச்சோம். நீ 8ஆம் கிளாஸ் தானே படிச்சேன்னு சொன்ன. அந்த காலத்துல அது படிச்சது பெரிய விஷயம். ஏமா, கரெக்டா ஒரு 8 மணி ஆகட்டுமா, அப்ப போய் படிச்சுக்கிறேன். போய் பறினா படி. ஐயோ ஐயோ, மணி 8 தான் ஆகுது. கரெக்டா இப்ப படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 10 மணிக்குள்ள 2 மார்க் கொஸ்டின்லாம் முடிச்சிட்டு 5 மார்க் கொஸ்டின்லாம் படிக்கலாம். படிப்போம். இந்த தரனே. ஏய் சௌந்தர்யா, மலேசியால இருந்து உன் மாமா ஃபோன் பண்ணிருக்காருடி. இந்தா பேசணுமா? இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், போமா. ஏய், அவ்வளவு தூரத்துல இருந்து ஃபோன் பண்ணிருக்காரு. ஒரு வார்த்தை என்னன்னு பேசுடி. இந்தா. ஹலோ சௌந்தர்யா, பப்ளிக் எக்ஸாம் நினைச்சலாம் பயப்படாத, நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு. அத்தை நல்லா இருக்காங்களான்னு கேளு. அத்தை நல்லா இருக்காங்களா? அந்த அம்மாட்ட தரேன். அம்மாட்ட கொடு. போமா. அண்ணே, பேசுனீங்களா? ஆமாண்ணே, படிச்சிட்டு இருக்கா. ஏய் இந்தாடி, ஊர்ல இருந்து பாடு தாத்தா ஃபோன் பண்ணிருக்காங்கடி. உனக்கு ஆல்பம் சொல்லணுமா? இந்தா. மாமா, நான் மைண்ட் செட் பண்ணி படிக்கிறதே பெருசு. முதல்ல எடுத்துட்டு போமா. ஏய் பேசுடி. ஹலோ. படுவா மாவுளே. என்ன பச்சை தெரியாமா? நல்லா படிச்சு எழுதி போடு. உன் ஊர் பஞ்சல பச்சைலாம் இருக்கு. கல்யாணம் பண்ற மாதிரி படி. ஏய் சவுண்ட், இந்தா உன் சித்தி பேசுறாங்க. ஏய் உன் மாமி பேசுறாங்க. இந்தா. சௌந்தர்யா, பேசிட்டியாமா? இன்னைக்கு எக்ஸாம்ல. சரி படி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். படி, காஃபி போட்டு வரேன். ஏய் உடடி. ஏமா ஓடு. பாரி பாரி, அது ஸ்கூல் டாப்பர் அபினேஷ் காலைல 3 மணில இருந்து படிச்சிட்டு இருக்கான். அவன் வாங்குற மார்க்குக்கு அவன் 5 நிமிஷம் முன்னாடி ஏஞ்சி படிச்சாலே போதும். நீ 3 ஆயும் இன்னும் தூங்கிட்டு இருக்க. 3 எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் இருக்குமா? எக்ஸாம் அன்னைக்காவது நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேமா. இந்த ஒரு நாள் என்ன விடுமா? ஏன் கிடக்குறான்? நானும் டெய்லியும் ஏஞ்சி படிக்க சொல்றேன். எக்ஸாம் முடியற வரைக்கும் தான் 3 மணிக்கு ஏஞ்சி படிக்க சொல்றேன். அதுவும் ஊர் நல்லதுக்கு தானே சொல்றேன். நல்லது பண்ணதெல்லாம் போ. காஃபியை போடு, வந்து படிக்கிறேன். வா, வந்து படிச்சு தொலை.
இதோ பாரு, படிச்சது எல்லாத்தையும் யோசிச்சு எழுதிட்டு வா, எதையும் விட்டுட்டு வராத. மா ஏமா எப்ப பாரு நைனேன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற? நான் எழுதிட்டு வரேன். நான் வீட்டுக்கு வரக்குள்ளயும் பால் கொலக்கட்டை செஞ்சு வைனா. ஹாய் சௌந்தர்யா. ஆண்டி ஹாய் ஆண்டி. எக்ஸாம் எழுத போறோம், பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. நல்லா எழுதுப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. தம்பி எனக்கு தமிழ் எக்ஸாம் தானே, எதுக்கு இங்கிலீஷ் நோட்டும் வச்சிருக்க? ஆண்டி இன்னும் 2 நாள்ல இங்கிலீஷ் எக்ஸாம் வருது ஆண்டி. அப்புறம் படிக்க டைமே இருக்காது, அதனால இப்பயே சேர்த்து படிச்சிடலாம் தான். பாத்து கத்துக்க. சரி வரேன் ஆண்டி. சரி போடா, அடிச்சு போட போறேன். ஓ நீலாம் ஃபெயில் தான். அவனை பாத்து கத்துக்க. எவ்வளவு பேனா, பென்சிலா, ப்ளூ பென்னா, பிளாக் பென்னா, ஸ்கேல் எல்லாம் வச்சிருக்கான். நீ என்னடானா ஒத்த பென்ல போயிட்டு இருக்க எக்ஸாம்க்கு? மா நிறைய பேனா பென்சில் வச்சிருந்தா எக்ஸாம் நல்லா எழுதுவாங்களா? ஏமா நீ வேற? நீ போய் பால் கொலக்கட்டை செஞ்சு வை, அப்பதான் வீட்டுக்கே வருவே. போ. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? மாமா மாமா. ஏய் ஏடி நைனேன்னு கத்திட்டு இருக்க? மா தண்ணி வரலமா, மோட்டர் போட்டு விடுமா. போட்டு தொலைறேன் இரு. ஏண்டி pH வேல்யூ 7க்கு மேல இருந்தா அது அமிலமா காரமா? அது மா இது கேக்குற நேரமா இது? ஏண்டி 6ஆம் கிளாஸ் புள்ளைய கிட்ட கூட சொல்லுவாங்கடி. இந்த பதில் கூட தெரியல உனக்கு? நீ நல்லா யோசி பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் மோட்டர் போடுறேன். மாமா மாமா லூசா மணி. மா காசு கொடுமா பஸ்ஸுக்கு. ஏண்டி பேட் எங்கடி வெறுக்கையோட போயிட்டு இருக்க? அதான் இது இருக்குல்ல, அல பெஞ்ச்ல வச்சு எழுதிக்குவேன் கொடு. ஏய் ஐம்பெருங்காப்பியம் பதில் சொல்லு. ஐயோ மா அதெல்லாம் அங்க போய் எழுதிக்கிறேமா, குடுமா. ஏய் இது முக்கியமான क्वेश्चनரி. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இந்த क्वेश्चन வந்துட்டு இருக்கு. சொல்லு. அதுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வச்சிருந்தேன்னு தெரியலையே. அதான் அந்த அனிருத் பாட்டு. சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அலையாபதி குண்டலகேசி. ஒழுங்க எழுது. என்ற வம்சத்துல பிறந்தவங்களுக்கு விரோதி கூட வாழ வச்சுதான பழக்கம், விஷம் கொடுத்து பழக்கம் இல்ல. a plus b whole square ஃபார்முலா சொல்லு. a plus b whole square ஃபார்முலா சொல்லு. சொல்லிட்டு குடிக்கலாம் சொல்லு. ஏய் ஃபார்முலா தெரியுதா உனக்கு? இன்னும் 3 நாள் எக்ஸாம் டி. ஃபார்முலா படிக்க ரெடி பண்ணிட்டு இருக்க? நீ ஃபார்முலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தனியா குடி. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ரீரிலீஸ் செய்யப்பட்டு சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம் படையப்பா இன்று மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். என்னடி? எம்மா படையப்பா படம் போடுறாங்கம்மா. அதத்தான் அவங்களே சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன எக்கோவா நீ? ஒழுங்கு மரியாதை படிக்கிற வேலையை பாரு. மா இது ஒரே படம் மட்டும் பாத்துட்டு போறேன் ப்ளீஸ் மா. ரீ ரிலீஸ் கூட கூட்டிட்டு போக சொன்னதுக்கு நீ கூட்டிட்டே போக மாட்டேன்ட்டமா ப்ளீஸ் மா. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா கூட படிக்கிறேமா. ஏய் உன் வாழ்க்கையவே தீர்மானிக்க போற பப்ளிக் எக்ஸாம் டி இது. உனக்கு அது முக்கியமா படைப்பா முக்கியமா? படம் எங்கேயும் போயிடாது, ஓடிடில தான் இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு பாத்துக்கலாம். மா உனக்கு விஷயமே தெரியாதா? ஓடிடில படையப்பா படம்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்கமா. இந்த ஒரு டைம் பார்த்துட்டு நைட் எல்லாம் படிக்கிறேன். ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. இப்போ நீ போறியா என்னடி? படையப்பா படம் கூட பார்க்க முடியல. என்னடி? தண்ணி குடிக்க வந்தேன். ஆமா ஏன் ஆஃப் பண்ணிட்ட நீ பார்க்கல? எனக்கு தெரியும், நீ தண்ணி குடிச்சு உள்ள போ. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. வரட்டா? டன் 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 டன். ஏய் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா என்னடி சினிமா டைலாக் பேசிட்டு இருக்க? உன்ன நிறுத்துமா. தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு என்னைய அடிக்க வரியா? பாவம் புள்ளைய படிக்க சொன்னமே, நம்ம மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கோமேனே. உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல? வருஷத்துல எந்த நாளுமே இல்லாத மாதிரி கரெக்டா எங்க எக்ஸாம் நாள்ல மட்டும்தான் காது குத்து, கல்யாணம், வளகாப்பு, பிடிச்ச படம், பிடிச்ச பாட்டுன்னு எல்லாமே வருது. அதெல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்குலாம் தெரியுமா?
இன்னையில இருந்து நீ படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் நம்ம வீட்ல டிவி போன் ஏன் ரேடியோ கூட ஒலிக்காது. கனவுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ படி, நானும் சப்போர்ட் பண்றேன். படி. இவன் எக்ஸாம்